ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு நடராஜர் திருவுருவ சிலைகள் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. 2 வெவ்வேறு டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ முதலாவது நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் அழகிய ஒரு பீடம் அமைச்சிருக்காங்க. அதற்கு மேலாக ஒரு தாமரை மனை மீது முயலகன் கீழே அவருடைய காலடியில் இருக்க நீங்க பாத்தீங்கன்னா நடராஜர் தாண்டவ கோலத்தில் மிக அழகழகா காட்சி அளிக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லலாம். நடராஜரின் தாண்டவ ரூபம் என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்னி ஜுவாலையின் உள்ளேதான் பொதுவாக நடராஜரின் திருவுருவம் இருக்கும். ஸோ மிக அழகாக வந்திருக்கிறது. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கலாம். 4 திருக்கரங்களோடு ஒரு கால் மேலே தாண்டவ கோலத்தில் இருக்கும். ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10 inches. பிரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நடராஜர் உருவம். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். கீழ்ப்பகுதியில பீடம், அதற்கு மேலாக ஒரு தாமரை மனையில் ரொம்ப அழகா அக்னி ஜுவாலைகளுக்கு நடுவே தாண்டவ கோலத்தில் நடராஜர் காட்சி அளிக்கிறார். பொதுவாகவே நடராஜர் சிலை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தீமைகளும் அண்டாது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்றது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கையாகும். ஸோ இந்த மாதிரியான நடராஜர் சிலைகள் உங்களுக்கும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.